நம்ம ஆத்திக்காட்டு பொருந்து கணுவாப்பட்டிக்கு செல்கின்ற சாலையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற இங்கே நம்ம வடுகுவலசிலிருந்து துறையூருக்கு செல்கின்ற சாலையாக இருந்தாலும் சரி, இப்படி ஊராட்சி ஒன்றிய சாலையெல்லாம் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த சாலையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் நம்ம மாம்பரையிலிருந்து ராய்க்காவலசுக்கு 2.4 கிலோமீட்டர் சாலை, அந்த சாலையும் விரைவில் அனுமதி வர இருக்கிறது என்பதையும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அனுமதி வர இருக்கிறது. இன்றைக்கி அரசு பொறுப்பேற்ற முன்பு 209 வேலைகள் 5 கோடியே சுமார் 555 கிலோமீட்டர் 540 கோடி ரூபாயில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி நமது பகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு ஈரோடு மாவட்ட எல்லை சாலையிலிருந்து மத்தம்பட்டி துறையூர் சாலை சுமார் 1,23 லட்சம் ரூபாயிலும், அதே மாதிரி ஆத்திக்காட்டு புது கணுவாப்பட்டி சாலை நான் சொன்னேன், அது ஒரு 3 கோடி ரூபாயிலும், ராய்க்காவல் தார் சாலையிலிருந்து அண்ணா நகர் ஆதிராவிடர் செல்லும் சாலை சுமார் 3 கிலோமீட்டர் 3,30 லட்சம் ரூபாய் 7,43 லட்சம் ரூபா. அதே மாதிரி விரைவில் நம்ம மாம்பரையிலிருந்து ராய்க்காவல் சாலை நம்ம செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே விடியல் பயணம் நகர பேருந்தில் சென்றால் கட்டணமில்லா சலுகை, இங்கேருந்து வேடசந்தூர் போய் வேடசந்தூர் திண்டுக்கலுக்கு செல்கின்ற பேருந்து வசதி மார்க்கெட்டிங் இருக்குது. அந்த ஒரு பெண் இங்கேருந்து திண்டுக்கல் சென்று வருகிறார் என்றால் ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் வேலைக்கு